ஸோ இன்னைக்கு அகைன் வந்து ஒரு பேர்ட் ஃபார்ம் தான். அவங்க வந்து கோயம்புத்தூர்ல பீலமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஆர்ஜே பேர்ட்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வச்சிருக்காங்க. நான் ரோடு அந்த சைடு வரும்போது எனக்கு வந்து சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சு. அதை வச்சு நானே வந்து ஆக்சுவலா வந்து இந்த இடம் வந்து கண்டுபிடிச்சேன். Seriously, what is this place? This is heaven. நீங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 ஃப்ளோர் இருக்கு. 3 ஃப்ளோருமே வந்து பேர்ட்ஸ் தான். நம்ம சேனல்ல இது வரைக்கும் எடுத்ததுல ஒரு ஒரு பெரிய பேர்ட்ஸ் ஃபார்ம்னே சொல்லலாம். இவங்க வந்து மெயினா ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபின்ச்சஸ் வந்து மெயினா பண்றாங்க. காக்டெயிலுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஃபுல்லாவே வந்து அனிமல்ஸ் தான் இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா சேவல், பின்னாடி வந்து புறா, ஏகப்பட்டு வச்சிருக்காங்க. நம்ம இந்த இதுல வந்து பேர்ட் ஃபார்ம் வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, எப்படிலாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அது அவங்களுக்கு இருக்கிற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கூட வந்து ரமேஷ் ப்ரோ இருக்காரு. ரமேஷ் ப்ரோ கூட சேர்ந்து வந்து ஃபுல்லாவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஓகேண்ணா, சொல்லுங்கண்ணா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அந்த சைடு அதுலேயும் சொன்ன மாதிரி தான் அங்க வரும்போது பார்த்துட்டு ஒரே ஃபுல்லா வந்து பேர்ட் சவுண்டு. கண்டிப்பாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு 20 வயசு இருக்குங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ் மேல ஒரு கிரேஸ் இருந்து பேர்ட்ஸை பாக்குறதுக்கு அழகா இருந்துன்னு சொல்லிட்டு நான் வாங்கி வைக்க ஆரம்பிச்சேன். அது வந்து பாத்தீங்கன்னா கண்ணியும் ஒவ்வொரு பேர்டா பாத்தீங்கன்னா லைக் பண்ண ஒவ்வொரு பேர்டா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் மாறி வருது. இப்போ ஒரு பேர்ட் இருக்கு, அப்புறம் பேர்ட் இருக்கு, நான் பிரின்சஸ் வளர்க்குறேன், அப்படியே ஆப்பிரிக்கன் பண்ணேன், அப்புறம் காக்டெயில் பண்ணேன். அப்புறம் அதுலயும் வெரைட்டி நிறைய வர கண்ணியும் நான் வந்து கலெக்ஷன் போட்டே தான் இருக்கிறேன். இன்ன வரைக்கும் என்னோட கிரேஸ் பேச முடியல. நீ வர மியூட்டேஷன் மாறி தான் வருது. ஸ்டாண்டர்ட் ஒரு மியூட்டேஷன் இல்ல. அதனால என்னன்னா நான் ஒரு 20-25 வருஷம் அந்த பேர்ட் சொல்லி இருக்கிறேன். அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னோட வாழ்க்கையோட ஒன்றியே போயிட்டு இருக்குது குருவிங்க. அது வந்து வாழ்க்கையே வந்து பறவை அதே மாதிரி எங்க வீட்டுல புறா பாத்தீங்கன்னா நான் பிறக்கிறப்ப எங்க அப்பா புறா கோழி எல்லாம் வச்சிருக்காரு. அதுமே நாங்க வந்து அந்த புறா போட்டியில வந்து நம்ம கிரேஸா வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். சிறந்த முறையில எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப எங்கிட்ட பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன்ஸ் ஒரு 500 பேர் 600 பேர் இருக்கு. அதே மாதிரி பிரின்சஸ் ஒரு 400 பேர் 500 பேர் இருக்கு. காய்ச்சல் கொஞ்சம் ஒரு 20 பேர், லவ் பேர்ட்ஸ் ஒரு 100 பேர் இருக்கும். அது மாதிரி எல்லாமே கலந்து எல்லா வெரைட்டியும் கலந்து காமனா யார் வந்து எதை கேட்டாலும் இருக்கிற மாதிரி ட்ரைட் பண்ணி பேர்ட்ஸ் வச்சிருக்கேன். ஒரு இதுவா இருந்தது, பேஷனா இருந்தது, நீங்க அப்படியே வந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம். ஆனா உண்மையான பாருங்க, நம்ம பிசினஸ் மோட்டிவா பண்ணலாம் நினைப்போம். ஆனா இதுல வர இன்கம் விட நம்ம வாங்குறதா அதிகமா இருக்கு. இல்ல மெயின்டெனன்ஸும் கூட ப்ராப்பரா லெவல்ல இருக்கும். பேசிக்கா வேர்ல்ட்ல என்ன ரொட்டேஷன் ஆகுது அதே மாதிரிதான். ஒரு காரு அம்பாசிடர் இருந்தது, அப்புறம் ஸ்கார்பியோ வந்தது, பாடி அந்த மாதிரி ரொட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்துட்டே தான் இருக்கு. கேஸ் தீராது. ஒரு ஸ்டாண்டர்டா எந்த பேர் இருக்கிறது இல்ல. மியூட்டேஷன் வந்துட்டே இருக்கு. அது மாதிரி நாங்களும் மியூட்டேஷனுக்கு மாறிட்டே தான் இருக்கிறோம். ஸ்டாண்டர்ட் கேஸ்ங்கிறது சரி, ஓகே நம்ம போலாம். எனக்கு வந்து உள்ள எப்பதான் போகணும் இருக்கு. அவ்வளவு பார்த்து ஆப்பிரிக்கன் பொறுத்த வரைக்கும் பீஸ் வெரைட்டி விங்கு வெரைட்டி இருக்குது. ரெண்டு வெரைட்டி தான் மேக்சிமம். இப்போ பீஸ் வெரைட்டியை தான் மேக்சிமம் பேர் விரும்புவாங்க. அதே மாதிரி எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் இருக்குன்னா விங்கு வெரைட்டி தான் எங்கிட்ட அதிகமாக இருக்கு. 300 பேர் 200 பேர் பீஸ் வெரைட்டி இருக்கு. நாட்டு வெரைட்டி. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னன்னா சில மைண்டு சிலர் யூடியூப்ல சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ரீல் டைப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஓரளவுக்கு ப்ரீடிங் ஸ்லோவாகுது, ஆகாது, கஷ்டம் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் சொல்றதுன்னா கண்டிப்பா ஆப்பிரிக்கன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிங்கு பேர்டு வந்து கண்டிப்பா ப்ரீட் ஆகும். ஏன்னா அது ஒன்ஸ் ப்ரீட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பா ப்ரீட் ஆகிட்டே இருக்கு. பீச் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் ப்ரீட் ஆகி ஒரு டைம் நல்லா அதுக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டே இருக்கும். ஒரு டைம் நமக்கு வந்து நீங்க மக்காச்சோளை கிடைக்கும், ஒரு டைம் சம்மர் சீசன்ல மக்காச்சோளை கிடைக்காது. மக்காச்சோளை போடலினாலே வந்து பீச் வெரைட்டி ப்ரீட் ஆக ஸ்டாப் பண்ணிடும்.
அதனால என்ன அதே ஆனால் ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் பிரீட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பிரீட் ஆகிட்டே இருக்குங்க. ஏன்னா எங்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா எங்கள் ரிங் பிரீடு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பிரீட் ஆகாதாமா, கொஞ்சம் கஷ்டமாமா. உண்மையே சொன்னால் ரிங் பிரீடு வந்து பெஸ்ட்டு. அதே மாதிரி பீச் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டிங் கவர் மட்டும் தான் இருக்கு, ஒரு 10-20 கவர் மட்டும் தான் இருக்கும். ஆனால் ரிங் டைப்ல பார்த்தீங்கன்னா வர மியூட்டேஷனும் சரி இருக்கிற கலரும் சரி அதிகமாக இருந்துகிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி ஆப்பிரிக்கன் புதுசா கேக் பண்றவங்களா இருந்தா மேக்சிமம் 1.5 to 3 கேக் கண்டிப்பா வைக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கேஜ்ல பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 8 வைப்பாங்க ப்ரீடிங் பாக்ஸ். அதுல கண்டிப்பா பாத்தீங்கன்னா பீச் வெரைட்டி பாத்தீங்கன்னா நெஸ்டிங்க்கு வந்து நம்ம எப்படி போடணும். இதே ரிங் டைமுக்கு எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு தென்னம்பாளையோ புல்லோ கோர பக்கம் எதுவும் போட்டீங்கன்னாலும் கண்டிப்பா அது நெஸ்டிங் பண்றதுக்கு ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டைமுமே ப்ரீடிங் ஆன முன்னாடி ப்ரீடிங் பாக்ஸை கிளீன் பண்ணி ஆகணும். கண்டிப்பா கிளீன் பண்ணி ஆகணும். அதே மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு டைம் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுங்க அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுங்க இந்த விட்டமின் எதுவுமே வைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வைக்கிறவங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி எடுத்தோன்னே ஆன்டிபயோட்டிக் வச்சீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வரும்போது நீங்க ஆன்டிபயோட்டிக் வச்சீங்கன்னா அது வேலை செய்யாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் குருவிக்கு அது முதல்ல ஆன்டிபயோட்டிக் வைக்கிறதே விட்டுருங்க, வந்தா வைங்க. அதே மாதிரி கட்டில் கண்டிப்பா அவசியம் வச்சாகும். கண்டிப்பா கட்டில் ஏன்னா நம்ம வந்து பேடுங்க வெளியே பறதுன்னு வைங்க, கள்ளத்தீங்க மண்ணாத்தீங்க எல்லாமே வந்து ஒரு கால்சியம் சத்து தான் வேணும். மெயினா என்ன சத்து இருக்கு அதே கால்சியம் வேறு கண்டிப்பா. நீங்க சாதாரண செங்கல் வச்சீங்கன்னா அது கெடுத்துட்டு இருக்கு. ஆமா, அந்த மண் சத்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த நீங்க ஒரு ஃபாரின் சேனல்ல பாத்தீங்கன்னா எபிசோட்ல குருவியெல்லாம் பாத்தீங்கன்னா மண்ணை சாப்பிட்றதா காட்டுவாங்க. அதே மாதிரி கால்சியம் கண்டிப்பா வேணும். அது எக் வைக்கிறதுக்கும் சரி, பாடிக்கும் சரி, ஹெல்த்துக்கும் சரி, அந்த ஃபெதருக்கும் சரி கால்சியம் வேணும். இது எல்லாம் கண்டினியூவா மெயின்டைன் பண்ணுங்க. அந்த பாக்ஸை கிளீன் பண்ணி வச்சிருங்க. அதே மாதிரி நெஸ்டிங் மெட்டீரியல் இல்லைன்னா வாங்கி அந்த மரத்தூளை விட அந்த மரம் செதுக்கி போடுறாங்க, அதுதான் பெஸ்ட். அது வந்து போட்டோம்னா கொஞ்சம் ஈரம் பட்டாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நெல்லுக்கு. ஆனா பாத்தீங்கன்னா கண்டிப்பா அப்புறம் இன்னொரு பாத்தீங்கன்னா இப்போ பாக்ஸ் டைப் எல்லாம் செட் பண்றாங்க. ஒரு காலையில பானை டைப் இருந்து பானை டைப்ல பாத்தீங்கன்னா நல்லா அந்த பேஸ் வந்து குறுகலா இருக்கு. அப்ப வந்து குஞ்சு வந்து அந்த காய் பிடிச்சிருந்தா வராது. இப்ப என்னன்னா இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த எக்ல இருக்கிற ஒரு அந்த பாக்ஸ் வேண்டாங்க, ப்ரீடிங் பாக்ஸே அவங்க ஒரு பிள்ளை மாதிரி பண்ணி எடுத்து கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இல்லைன்னா அந்த குஞ்சு கால் விரிஞ்சு போயிடுது. நீங்க எப்ப யாரு ப்ரீடிங் பாக்ஸ் வாங்கினாலும் எக்லவர் பண்ணி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு வாங்கினீங்கன்னாக்கா குஞ்சால அந்த கால் விரியாம இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு நீங்க எப்ப என்ன நினைக்கிறீங்க, பானை பெட்டரா ரெண்டுமே பெட்டர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாத்தீங்கன்னா கீழ் ஃப்ளோர்ல வந்து வச்சிருக்கிறேன் 250 கார்லையும் பாத்தீங்கன்னா பாக்ஸா வச்சிருக்கேன். அதே மாதிரி மேல ஃப்ளோர்ல வச்சிருக்க பாத்தீங்கன்னா எல்லாமே பானை தான் வச்சிருக்கேன். ஏன்னா என்ன வரைக்கும் பாக்ஸ்ல ஒரு வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிங்கு நல்லா ஒரு வெயில போய் முட்டை வைக்குது, அதுல பீச்சு நல்லா இதுல வைக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எதா இருந்தாலும் எக்லேயர் வச்சா மட்டும்தான் கொஞ்சம் நல்லா காப்பாற்ற முடியும். பானையில வச்சா ஒரு சிலருக்கு 100க்கு 1 வீட்டா கால் விரிஞ்சு போகுது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல வந்து எக்லேயர்னா சுத்தமா வர வந்து 3-4 வந்து கால் விரிஞ்சு போயிடும். அதனால இதை அவாய்ட் பண்ணுங்க. இதுக்கு பேர் கிருஷ்ணாப்பி யூவிங்க. இது வந்து இப்போ ஒரு லேட்டஸ்டா வந்ததுங்க. இது ஏன்னா ஒரு 3-4 வருஷமா தான் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு அந்த குருவி. இப்போ இந்த மியூட்டேஷன் தான் கொஞ்சம் ரேரா போயிட்டு இருக்கு. இது மாதிரி ஒரு ரேர் இருக்குங்க. நீங்க வந்து வேணா நம்ம பார்த்துடலாம் வாங்க.
வந்திருக்கு. பர்வ மாஸ்க்கு இப்போ நம்மளாம் வந்து ரெண்டு இது அப்படி எல்லாம் கண்டிப்பா மியூட்டேஷனுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இல்லைங்க. இந்த தாய்லாந்து, பிலிப்பைன்ஸு, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மியூட்டேஷன் பண்ணி பண்றாங்க. அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் நம்ம ஊர்ல இல்லைங்க. அதெல்லாம் நம்மளால இல்லை. எந்த அதாவது 104 போட்டா வேற வரவங்க கேட்பாங்க, ஏங்க இது போட்டோம் இந்த கலர் வந்துருமானு. கண்டிப்பா வராதுங்க. அது ஒரு மியூட்டேஷன் தருங்க, மியூட்டேஷன் தருங்க. இது மிக்ஸ் பண்ணா கண்டிப்பா அதவே போட்டாக்கா அது ரேர் மியூட்டேஷனுக்கு கொண்டு போய் நார்மல் போட்டா நார்மல் தான் வரும். அது கண்டிப்பா. அதனால என்ன ரேர் மியூட்டேஷன் போட்டாகணுங்க. புரியுங்களா? தண்ணி முடிக்கல போல. எத்தனை நாள் பண்ணுறது? 15 நாள் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எக்கு, கருவான எக்குங்க. இது பாத்தீங்கன்னா தெரியும், பிளாக் கலர் அடிச்சிருக்கு. சும்மா நம்ம டார்ச்ல செக் பண்ண வேண்டியதில்லை. சும்மா எடுத்து கையில பார்த்தாலே தெரியும் பிளாக் கலர் ஆயிருக்கும். இது பாத்தீங்கன்னா எல்லா சைடு அடிச்சதுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கருவாக அது அப்படியே எடுத்து த்ரோ பண்ணிடலாம். இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு குருவி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 முட்டை கருவாகு. நம்மளுக்கு ஒரு 2-3 முட்டை, ஒரு ஜோடி பாத்தீங்கன்னா 3 முட்டை கருவாகு, 2 முட்டை கருவாகாது. இது பாத்தீங்கன்னா 6 முட்டை வச்சிருக்கு. நான் 3 முட்டை எடுத்துருக்கிறேன். இது பாத்தீங்கன்னா 6மே கருவா இருக்கு. அதே மாதிரி கருவாயிருங்க. கொஞ்சம் கண்டுபிடிச்சிக்கலாம். கொஞ்சம் பிளாக் அடிச்சிருக்குங்க. அப்படி அடிச்சாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி ரொம்ப பிளாக் அடிச்சு வெயிட்லெஸ் ஆகுதுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருவாய் பாயிலே இறந்துருச்சுன்னு அர்த்தம். வெயிட் பாத்தீங்கன்னா ஏர்ல இதா இருக்கும். எல்லாமே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வந்து மேலே இருக்கிற ஆப்ரிக்கன் பேர்ட்ஸு, லவ் பேர்ட்ஸு எல்லாமே இருக்குது. அந்த செட்டப்பு இங்கே மொத்தமாக வந்து நான் 3 ஃப்ளோர்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து செகண்ட் ஃப்ளோர்னே சொல்லலாம். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 300+ பேர் இருக்குது. லவ் பேர்ட்ஸும் இருக்குது, ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து பார்க்கலாம். இங்கே வந்து இதில் வந்து சில சிக்ஸ்லாம் இருக்குது. லவ் பேர்ட்ஸ் வந்து சில சிக்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து நான் கையில் எடுத்து வந்து உங்களுக்காக வந்து காமிக்கிறேன். ஸோ அதையுமே வந்து பாருங்கள். நீங்க வந்து இப்போ நிறைய பேர் எல்லாருக்குமே வந்து இப்போ பேர்ட் வாங்குறவங்க எல்லாருக்குமே வந்து ப்ரீடிங்கிற ஒரு விஷயமே சில பேர் தெரியாது. இப்போ புதுசாக வரவங்களுக்கு எப்படி நான் ப்ரீடிங்னா எப்படி பண்ணணும் பேசிக்காக சொல்லுங்க. ப்ரீடிங்னா நம்ம கம்பல்சரி ஒரு நல்ல ப்ரீடர்கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பா மேல் ஃபீமேலோட கொடுப்பாங்க. அதே மாதிரி என்ன மேல் ஃபீமேல்னா நீங்க கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கொண்டு போய் வாங்கினோட கொண்டு போய் பாக்ஸ் வைக்கக்கூடாது. கேட்டுக்கலாம், பாக்ஸா பானையை கட்டி வைக்கக்கூடாது. அது ஏன்னா நீங்க பாக்ஸா பானையை கட்டி வச்சீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு உங்களையோ யாரை பார்த்தாலும் பாத்திரம் வரும், உள்ள வந்து பானைக்குள்ள படுத்துது. அப்ப என்ன அது ப்ரீடிங் அந்த இதே வராது, மைண்டுக்கு அது செட்டப்புக்கே வராது. அப்ப என்னன்னா நீங்க ஒரு 3 மாசம் 4 மாசம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா கேட்டுக்குள்ளே இருக்கணும். நம்ம நாள் நடமாட்டோம் எல்லாத்தையும் பாக்குற மாதிரி வச்சுட்டோம்னா அது அந்த ஒரு இதுதான் நேச்சர், நம்ம இப்படிதான் இருக்குது, நார்மல் பிளேஸ் தான். அப்போ நம்ம ப்ரீடிங்க்கு வந்து சொல்லிட்டு நம்ம வந்து 4 மாசம் கழிச்சு 5 மாசம் வச்சு பாக்ஸ் வச்சோம்னா கண்டிப்பா ப்ரீட் ஆகுங்க. அதே மாதிரி கட்டில் போகணும், ரெகுலரா கீரைகளை போடுங்க. கண்டிப்பா கீரை போடணுங்க. அதே மாதிரி இந்த பாலக்கீரை, தண்டங்கீரை கழுவி போடணுங்க. முருங்கைக்கீரை நல்லது. அதே மாதிரி ஒரு சில ரத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இதுல சொல்லிருக்கேன் குதிரை மசாலா போடுங்கன்னு. ஆனா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த பீச்சு வெட்டி குதிரை மசாலா போட்டா நல்லா ப்ரீட் ஆகும். ஏன்னா ரெண்டும் பாத்தீங்கன்னா கூடு கட்டுறதுக்கு நல்லா இது பண்ணும். ஆனா இந்த குதிரை மசாலா கிடைக்கிறது. ஆனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல 2 நாள் 3 நாள் மழை காலத்தை தவிர குதிரை கீரை போட்டோம்னா கண்டிப்பா ப்ரீடிங் கண்டிப்பா ஆகும்.
முட்டை போட்ட அப்புறமா அது என்னென்ன கேர் பண்ணணும்? நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணுங்க. இந்த குருவி வந்து நம்மளோட குருவி, நம்மளோட பாக்ஸ்குள்ள இருக்கு, நம்ம முட்டை அது பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம தான் பார்க்கணும். அப்ப என்னன்னா அந்த குருவியோட முட்டையை 1 வீக் கழிச்சு பாத்தீங்கன்னாவே அந்த ஒரு பெட்ல சர்க்குலேஷன் உள்ள பார்த்தா தெரியும். நரம்பு தெரியும். அந்த சர்க்குலேஷன் தெரியுறப்பவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருவாக அர்த்தம். நம்ம 10 நாள் கழிச்சு எடுத்து பாக்குறப்ப 2 முட்டை கருவாகாம இருக்கு, 2 முட்டை கருவா இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த 10 நாள்ல பாத்துட்டு அந்த 6 கருவா முட்டை எடுத்து வீசிடுங்க. கண்டிப்பா நீங்க கேஜ் இருக்கிற ப்ரீடிங் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாருங்க, முட்டை எடுத்து கையில பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க முட்டை கையில எடுத்தா குஞ்சு ஆகாதுன்னு. குஞ்ச கையில எடுத்தா காப்பாத்தாதெல்லாம் இல்லைங்க, கண்டிப்பா காப்பாத்து. முட்டையில அடப்பிருக்கு. ஏன்னா நான் 25 வருஷம் வச்சுட்டு இருக்கிறேன். நான் எல்லா முட்டையும் கையில எடுத்து தான் பார்த்தேன். அப்புறம் அந்த கருவா எடுத்து த்ரோ பண்ணிடுவேன். ஆனா அந்த 3 முட்டை கருவாயினா அதை மட்டும் வச்சுருவேன். அதே மாதிரி 20 நாள் 25 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா முட்டை வந்து கருவாயினா குஞ்சாலையும் எடுத்து வீசிடுவேன். அது ஆனா நீங்க பார்க்காம விட்டு பயப்பட்டு இல்ல நான் பார்க்கல பார்த்தா முட்டையில அடப்படுக்காது குஞ்சு வரைக்காதுன்னா கண்டிப்பா வராது. அதனால என்ன பார்க்கறதுனால தப்புல, கையில இருக்கனா தப்புல, கண்டிப்பா குஞ்சாகு. இது என்னோட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஆப்பிரிக்கான்னு இல்ல, மினிமமா என்ன பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது? நம்ம ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் பீஸ் வேட்டை எடுத்தீங்கன்னா 300 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 300 ரூபாய் 1000 வரைக்கும் பேருங்க. அப்புறம் கொஞ்சம் மீட்டருக்கு கலருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியா கம்மியா. நம்ம வந்து ஐஎஸ்ஆ பாத்து பாத்தீங்கன்னா 2000 தான் பாத்துங்க. அது நம்ம சும்மா நம்ம நாட்டு பேசி கேட்டீங்கன்னா பேரு 8 லட்சம் ரூபாய் சொல்றாங்க, 4 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு வரும்போதுதான் அதோட மார்க்கெட் பிரைஸ் கம்மியாகும். நம்ம இல்ல நம்ம ப்ரீட் பண்ணி எடுக்கணும்னா அந்த பேர் வாங்கணும்னா அங்க வந்து அதிகமா பீடிங் ஆன பின்னால அந்த பீடி சரி ஈஸியா என்ன வெளியே போகலாம், அவங்க வந்து அந்த ஸ்டாக்கை வெளியே விடுவாங்க. அப்ப வந்து கம்மி ரேட்ல அனுப்புவாங்க. அப்ப நம்ம வந்து அந்த பேடு மேல இருக்க பேஸ்க்கு வந்து சரி ஓகே கலர் நல்லா இருக்கு அப்படின்னு வேணா வாங்கலாம். நம்ம நாட்டுக்கு வரும்போது ஒரு அதிகபட்சமா ஒருத்தர் எடுத்தாருன்னா 5000 ரூபாய்க்கு கொடுப்பாரு. அவர் எடுத்து குஞ்சு எடுத்து கொடுத்தாருன்னா 1000 2000 ரூபாய்க்கு எடுத்து கொடுப்பாரு. அப்புறம் நம்ம குஞ்சு எடுத்தோம்னா 500 1000 போகுது. அந்த மாதிரிதான்.